தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறது? ரெண்டு பக்கமும் பேசுறாங்க, காலத்தை கடத்துறாங்க, சீக்கிரம் அறிவிக்கணும். தேமுதிக சீக்கிரம் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கல, எதுவும் பண்ணலை. இப்போ அவங்களா போய் ஒரு இடத்துல கமிட் ஆக வேண்டிய அவசியம் என்ன? அவங்க பொறுமையாக அறிவிக்கலாம். இவங்களுக்கு நியூஸ், பத்திரிகையாளர்களுக்கு நமக்கு நியூஸ் வேணுங்கிறதுக்காக அவங்கள போய் நம்ம உடனே அறிவிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் திமுக தேமுதிக கிட்டத்தட்ட இந்த கூட்டணி தான் வரப்போகுதுன்னு தெரியுது எல்லாருக்குமே. ஆனால் அது ஏன் ரொம்ப இழுத்துட்டு இருக்கு? அதுக்கு ஒரு காரணங்கள் இல்லை, 2-3 காரணங்கள் இருக்குது. முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தொகுதி எத்தனை தொகுதிங்கிறது முடிவாகிறதுல சிக்கல் இருக்கு. இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா, திமுகவுக்கு ஆல்ரெடி அந்த கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கு 234 தொகுதி தான் இருக்கு. தேமுக இண்டிவிஜுவலாக 170 தொகுதியிலையாவது நிற்கணும். அப்போ தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா கூட்டணி ஆட்சிக்கு மறைமுகமாக ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும். 130 தொகுதி 140 தொகுதி நின்று அதில் 100 தொகுதி ஜெயிச்சு மீதி 16-17 தொகுதி தேவைப்பட்டு கூட்டணி கட்சிகள் ஆதரவோடனா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தானே ஆகணும். அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா திமுக 165 170 தொகுதி குறைந்தபட்சம் போட்டிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 75 தொகுதி தான் இருக்கு. அவங்க கிட்ட ஆல்ரெடி விசிக, அதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் இருக்கு. அது இல்லாமல் இப்போ கமலஹாசன் அவர்களுக்கும் ஒதுக்கணும். இப்போ தேமுதிக உள்ள வரும்போது அவங்களுக்கும் ஒதுக்கணும். அவங்க உள்ள வரும்போது தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளை விட அதிகமான தொகுதியை ஒதுக்கினா, ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சிகள் 3 எலெக்ஷனா கூடவே இருக்கிறவங்களுக்கு 6 தொகுதி, புதுசாக வந்தவங்களுக்கு 6க்கும் மேற்பட்ட தொகுதி கொடுத்து அவங்க கேள்வி கேட்பாங்க. இதில் விடுதலை சிறுத்தைகள் இரட்டை இலக்க எண்களில் தான் நாங்கள் போட்டியிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொகுதி எங்கேருந்து எடுத்து கொடுக்க முடியும்? திமுக இப்போ காங்கிரஸும் அதிக தொகுதி கேட்டுட்ருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொகுதி கொடுத்தாவோ அல்லது விசிகாவுக்கு எக்ஸ்ட்ரா தொகுதிகள் கொடுத்தாவோ, கமலஹாசனுக்கு கொடுக்கறது, தேமுதிக கொடுக்கறது எல்லாமே திமுகவுடைய நிதியிலேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். அதனால தான் இந்த நம்பர் ஒத்து போகாமல் இருக்குது. சரி, அப்போ தேமுதிக ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒத்துக்கிட்டு உள்ளே வரலாம் இல்லையா அப்படின்னா அவங்களுக்கும் நெருக்கடி இருக்குது. தேமுதிக தன்னோட அங்கீகாரத்தை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா 3% எம்எல்ஏக்களாவது வேணும். 3% எம்எல்ஏக்கள்னா 7 எம்எல்ஏவாவது ஜெயிச்சா தான் அவங்களுக்கு அந்த கட்சியோட பெயர், சின்னம் எல்லாம் அவங்களுக்கு நிலைச்சு நிற்கும். அப்போ 7 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 தொகுதியில் போட்டிட்டா தான் 7 ஜெயிக்க முடியும். ஸோ அவங்க அதனால 10க்கும் மேற்பட்ட தொகுதியில் கேட்குறாங்க. அப்புறம் இன்னும் அவங்க இதுக்கு முன்னாடி 29 தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு அதில் சில பேர் அதிமுக பக்கம் போயிட்டாங்க, சில பேர் திமுக பக்கம் போயிட்டாங்க. மீதி இவ்வளோ இடர்பாடுக்கு நடுவில் கேப்டன் அவர்கள் மறைஞ்ச போதும் அந்த கட்சியிலேயே தொடர்ந்து இருக்கிற நம்ம பார்த்தசாரதி அவர், நல்லதம்பி, இளங்கோவன், இந்த மாதிரியான பழைய ஆட்கள் ஒரு 7-8 பேருக்கு அவங்களும் கட்சி எம்எல்ஏ பதவி கொடுக்க வேண்டிய, வாங்கி தர வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் கட்சியின் பொதுச் செயலாளர் நிற்க விரும்புவாங்க. அப்புறம் விஜயகாந்த் அவர்களின் மைத்தினர் எல்கே சுதீஷ் நிறுத்த விரும்புவாங்க. அந்த எம்பி சீட்டு தேமுதிகவுக்கு எங்கே போனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணிக்கு போனாலும் அந்த மாநிலங்களவை எம்பி சீட்டு கிடைச்சிரும். ஏடிஎம்கேக்கு போனாலும் அந்த எம்பி சீட்டு கிடைச்சிரும். அதில் விஜய் பிரபாகரன் அவர்கள் எம்பியாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இங்கே எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதுல தான் பிரச்சனை. 234 தொகுதிகள் தான் இருக்குது. அதில் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? ஸோ இந்த அளவுக்கு ஒரு இடியாப்பு சிக்கலில் இருக்கிறதுனால தான் அந்த கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறாமல் இருக்குது.